எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சுவையான கொத்தரங்காய் கூட்டு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு கொத்தரங்காவை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேங்க. அதுக்கு முதல்ல மண் சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, இது கூட நறுக்கி வச்ச கொத்தரங்காய். நான் இந்த அளவுக்கு தேங்காவில் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு மிதமான தீயில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. காய் நல்லா வெந்துடுச்சு. ஒரு சூப்பரான கிராமத்து நாட்டு காய்கறி ரெடி ஆயிடுச்சுங்க.